2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் மேலும் 4 கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கேவி குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கத்தில் தொடங்கப்படும் கல்லூரிகள். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துவிட்டது. சபை நாகரிகம், தலைமை பண்பு இல்லாதவர். பாமக தலைவர் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ். மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். பரபரப்பான சூழ்நிலையில் பாமக நிர்வாகிகளை இன்று முதல் சந்திக்கிறார் அன்புமணி. பனையூர் அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி 3 நாட்களுக்கு நடக்க உள்ளதாக தகவல். பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முழுவதுமாக முடித்துக் கொடுக்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என கூறிய பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை நிரூபிக்க வேண்டும் எனவும் பேட்டி. கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒன்று தான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். இன்று முதல் 3 கட்டங்களாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் தவிக தலைவர் விஜய். பெற்றோருடன் மாமல்லபுரம் மண்டபத்திற்கு வருகை தந்துள்ள மாணவர்கள். ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல். CITU, அண்ணா தொழிற்சங்கங்கள் ஏற்காமல் புறக்கணிப்பு. சென்னையில் காலமான நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு. முதலமைச்சர் மற்றும் திரையுலகினர் நேரில் அஞ்சலி. IPL தொடரில் பஞ்சாபை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பெங்களூரு. முதல் தகுதிச் சுற்று போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. நிகழ்வு நடைபெறும் அரங்கிற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு தற்போது விஜய் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக நடந்து முடிந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாராட்டி வருகிறார். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியானது தற்போது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. சற்று முன்னதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த விழா நடைபெறக்கூடிய அரங்க பகுதிக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த தினத்தை பொறுத்தவருக்கு 88 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது அதிக மதிப்பெண் பெற்ற 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை வழங்கி சான்றிதழையும் வழங்க இருக்கிறார். குறிப்பாக அரியலூர், ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, அதே போல காஞ்சிபுரம், சிவகங்கை, சென்னை, செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலிருந்து 88 தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் வருகை புரிய இருக்கிறார்கள். 750 மாணவர்களுக்கான இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நிலையில அடுத்து 3 கட்டங்களாக தற்போது நடைபெறுகிறது. கடந்த 2023-24 ஆகிய ஆண்டுகள்ல 2 கட்டமாக நடைபெற்ற நிலையில நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதன் காரணமாக இன்றைய தினத்தில் தற்போது முதல் கட்டமாக நடைபெறுகிறது. இதே போல அடுத்து 2 கட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தினத்தை பொறுத்தளவுக்கு விஜய் கட்சி தொடங்கிய பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாணவர்கள் சார்ந்த நிகழ்ச்சி என்பதால அரசியல் சார்ந்து பேச மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையில கருத்துக்கள் எடுத்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, வேல்முருகன், நிச்சயமாக அரசியல் சார்ந்து எதுவும் இன்று அவர் பேச மாட்டார் என்று கூறியிருக்கிறீர்கள். வேறு என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நடைபெறும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது? குறிப்பாக 88 தொகுதிகளிலிருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புல
முதல் 3 மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த சிறப்பு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல சிறப்பு மாணவர்களாக இருக்கக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல நிகழ்ச்சியினுடைய துவக்கமானது 10 மணிக்கு துவக்கப்பட்டு முதலில் விஜய் 10 நிமிடங்கள் பேசுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு இன்று மாலை 4 மணிக்குள்ளாக நிகழ்ச்சி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் 400க்கும் மேற்பட்டோர் உள்ளே செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நிகழ்ச்சியினுடைய நிறைவை பொறுத்தளவிற்கு இன்றைய தினத்தில் பல மாணவர்களுடைய இடைப்பட்ட நேரங்களில் அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அப்படி பேசக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு முற்றிலும் அரசியல் தவிர்த்து மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமே பேசுவதற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவின் பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதில் கட்சி விதிகளில் திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில கட்சி ரீதியான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சரும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. திமுகவுடைய சட்ட விதிகளில் திருத்தம் செய்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில கட்சிகள்ல சில மாற்றங்களை செய்து இளைஞர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில அவர்களுக்கு கட்சியில் பதவி அளிக்கும் வகையில சில சட்ட திருத்தங்களை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே போல வயது மூப்பின் காரணமாக சரிவர செயல்படாத கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்து அவர்கள் மீதும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் அது குறித்து பொதுக்குழுவில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் பேசுவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. கட்சி விதிகளில் சில சட்ட திருத்தங்களில் திருத்தம் செய்து கட்சி பதவிகளில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில இந்த விதிகளில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ள நிலையில் தேமுதிகவுக்கு அதிமுக சீட் கொடுக்குமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். மாநிலங்களவை சீட் குறித்து இரு தலைவர்களும் மாறி மாறி அளித்த பேட்டிதான் இது. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. இது தவிர ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் காட்சிகள் மாறின. இருப்பினும் மாநிலங்களவை சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த தேமுதிகவின் கனவில் கல்லை போட்ட எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சீட் வழங்குவதாக கூறவில்லை என்றார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் அதிமுக தேமுதிக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் பொறுமை காக்கும்படி தேமுதிகவுக்கு அதிமுக தலைவர்கள் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மே 8ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்குவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவினார். ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலாவதியாகும் நிலையில் 3 இடங்களில் திமுகவும் 1 இடத்தில் மக்கள் நீதி மய்யமும் போட்டியிடுகிறது. அதிமுகவுக்கு 2 சீட்டுகள் உள்ள நிலையில் அதில் யாரை நிறுத்துவது என கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் கொடுத்தது போல் அதிமுகவும் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றார். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா
2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா கூறினார். ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை, இது அதுதான் நான் சொல்றேன். தர வேண்டியது அவர்களுடைய கடமை. கடந்த முறை அதிமுக ஆதரவில் மாநிலங்களவைக்கு சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாமக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் மீண்டும் அது போன்றதொரு சூழல் தேமுதிகவால் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் அதிமுக தலைமை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.